வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாசந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் 22. காலையில் கண் விழித்த போது உடம்பில் புதிய இரத்தம் ஊறினாற்போல் மேனியெங்கும் கிளுகிளுப்பாக இருந்தது. சரோஜிக்கு மனத்தில் பொங்கிய விளங்காத மலர்ச்சி முகத்திலும் அதரங்களிலும் பளபளத்தன. அவள் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் உயரத் தூக்கி நெடிய சோம்பல் முறித்தாள். கண்கள் இன்னும் ஏதோ ஒரு லாகரின் கிறக்கத்தில் இருந்தன. என்ன ஆயிட்டது உனக்கு என்று தன்னையே கொஞ்சலாக கேட்டுக்கொண்டாள். ரொம்ப பெரிய விஷயம் நடந்திருக்கு என்று பதில் சொல்லி கொண்டாள். முந்தைய இரவின் ஞாபகமெல்லாம் பன்னீர் மழையா நினைவில் சொரிந்தது. மலமளவென்று லட்சோப லட்ச மலர்கள் பூத்தன. அவற்றின் வசந்தம் சுகந்தம் நெஞ்சை அள்ளி கொண்டு போயிற்று. உணர்ந்தறியாத விஷயங்களை மறுக்கப்பட்டிருந்த ஞானத்தை அனுபவித்த ஆனந்தத்தில் அதரங்கள் ஞான புன்னகை பூத்தன. வீணையை மீட்டினாத்தான் இசை வரும், உடைச்சா வருமா? அவள் புன்னகைத்து கொண்டாள். இப்போ புரியுது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள். சாதாரண இசை அது, கந்தர்வ இசை. சாதாரண இசை அல்ல, அது கந்தர்வ இசை. கேட்டறியாத பிரதேசங்களுக்கு இயற்கை முளைத்து சந்தரித்த பாவங்களின் ஆனந்தம் அது. வானவில்லாக ஒருமித்து சங்கமித்த சஞ்சாரங்கள் அது. அந்த பயணத்தில் சந்தேகங்கள் இல்லை, சலனங்கள் இல்லை, பயங்கள் இல்லை. ஒரு சத்தியத்தை நோக்கி செய்த பயணம் அது. ஒரு நிரூபணத்தை தேடி போன யாத்திரை அது. அவள் மெல்ல எழுந்து ஜன்னல் அருகே சென்று தோட்டத்தை பார்த்தாள். சாம்பல் நிற போர்வைக்குள் பொழுது இன்னும் கமுக்கமாக பதுங்கியிருந்தது. பட்சிகள் இன்னும் புலராத நாளை வரப்போகும் அவசரத்தில் பெரிய ஆரவாரம் செய்து கொண்டிருந்தன. மல்லிகையும் பன்னீர் ரோஜாவும் குடி சம்மங்கியும் அரளியும் காற்றில் தவழ்ந்து நாசியை நிரப்பின. இதுவரை இத்தனை ரம்யமான உதயத்தை கண்டிராதது போல அவளுள் ஒரு பரவசம் பொங்கிற்று. அவள் சுபாவமான சுறுசுறுப்புடன் எழுந்து கிணற்றடிக்கு சென்று பல் துளக்கி குளித்துவிட்டு வந்தாள். அடுப்பை பற்ற வைத்து காஃபிக்கு நீர் வைக்கும்போது சமையலறை வாயிலில் தினகரன் தலையை குனிந்தபடி நின்றான். நான் கிளம்புறேன் என்றான் தரையில் பார்வையை பதித்து. என்னது, காபி கொடுக்காமலையா என்றாள் அவள் புன்சிரிப்பும் சிநேகிதமுமாக. வேண்டாங்க என்றான். அவன் இன்னமும் நிமிராமல், பொழுது நல்லா விடியறதுக்குள்ளே கிளம்புறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்து. யாருக்கு? அவன் அவளை சரையல் என்று நிமிர்ந்து பார்த்தான். கண்களில் லேசான வியப்பு தெரிந்தது. பிறகு குழப்பத்துடன் தலையை குனிந்தபடி மெல்லிய குரலில் சொன்னான். 2 பேருக்கும் தான். நேற்று நடந்த விஷயத்துக்காக உங்ககிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவள் நிதானமாக மிருதுவான குரலில் சொன்னாள். நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. தப்பு நடந்து போச்சுன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அந்த தப்புக்கு நானும் உடந்தை. அவன் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். இப்போவும் தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இல்லை என்றாள் அவள் தீர்மானமாக. இது விவாதிக்க வேண்டிய விஷயமில்லை என்பது போல் அவள் மேடையில் இருந்த ஒரு அலுமினிய செம்பை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். பால் கறக்க தெரியுமில்ல? கொட்டைகளே வெள்ளை மாடி இருக்கும், கறந்துட்டு வாங்க கொஞ்சம் போல. கோனார் வர நேரமாகும். சடுதியாக காப்பி கலந்து தரேன். விடியறதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிடலாம். அவன் வேறு வழி இல்லாமல் கிளம்பியில் அவள் அவனை பார்த்து பரிகாசமாக சிரித்தாள். அதை கண்டு அவன் முகத்திலும் லேசாக புன்னகை படர்ந்தது. புது குடித்தனம் செய்ய ஆரம்பித்த மணப்பெண்ணை போல அவள் உற்சாகத்துடன் கொதிக்கும் நீரில் காப்பி தூளை போட்டு கஷாயத்தை இறக்கினாள். அவன் 5 நிமிஷத்தில் பாலை கொண்டு வந்து கொடுத்தான். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பு என்று அவள் புகழ்ந்தாள். சமையலருக்கு வெளியே இந்த ரேழியின் கைப்பிடி சுவரில் அவன் அமர்ந்து கொண்டான். நீங்களும் அதே சுறுசுறுப்போடு காப்பி கலந்து தருவீங்களா என்றான். தருவனே என்று அவள் சிரித்து அடுத்த நிமிஷம் ஆவி பறக்க கொண்டு வந்து கொடுத்தாள். பலே என்று அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். அடுப்பு கூட உங்கள் பேச்சை கேட்குது. காப்பி முதல் தரமாக இருக்குது. நீங்கள் குடிக்கலையா? நான் நிதானமாக குடிச்சிக்கிறேன் என்றாள் அவள். அவன் காப்பியை குடித்து முடித்து டம்ளரை நீட்டி ரொம்ப நன்றி என்றான். நான் வரேன், தாழ்பால் போட்டுக்குங்க. அவன் அவசரமாக செல்வதை அவள் பார்த்துவிட்டு கதவை சாத்தி கொண்டாள். 15 நிமிஷங்கள் கழித்து தான் பால் கறக்க கோனார் வந்தான். என்னம்மா தனியாவா இருக்கீங்க? மரகதத்தின் வீடும் பூட்டி கிடக்கு என்று துக்கம் விசாரித்தான். என்ன செய்யட்டும் என்று அவள் கரைந்தாள். மரகத்து தகப்பன் மாயிட்டாங்கன்னு ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கிளம்பி போனாங்க. தனியாக தான் இருக்கேன். தப்புமா என்றான் அவன் அனுதாபத்துடன். ஐயா, எல்லாம் வருந்தனையும் என் பொஞ்சாதியை வேலையிலே படுக்க சொல்கிறேன். அப்படியே செய் என்றாள் சரோசி. தோட்டக்காரன்
வந்ததும் மரகதமில்லை என்பதை சொல்லி அவன் மனைவியை கூட்டி வர சொன்னாள். சடையப்பனின் மரணத்தை பற்றி வேலைக்காரர்கள் அவளிடம் அதிகம் பிரஸ்தாபிக்காததில் இருந்து அல்லது பேச பயந்ததிலிருந்து தன்னுடைய அனுமானம் சரிதான் என்று அவள் புரிந்து கொண்டாள். நினைக்க நினைக்க சமாதானமாகாத ஒரு விசனமும் ஆங்காரமும் மனதுள் பொங்கி பொங்கி ஆர்ப்பரித்தன. எத்தனை திமிர் இருந்தால் இப்படிப்பட்ட அக்கிரமத்தையும் செய்துவிட்டு மெதப்பாக சிரிக்கவும் தோன்றும் ஒருத்தனுக்கு என்று ஜம்முலிங்கத்தின் மீது வெறுப்பேற்பட்டது. அந்த சிரிக்கு முன்னாலே என்னை கை நீட்டி அடிக்கணும்னா எத்தனை போக்கிரித்தனம் இருக்கணும். என்னை அந்த மாதிரி அவங்க நடத்த நான் என்ன செஞ்சேன்? அந்த காட்சி மனக்கண்ணில் விரிய விரிய ஆத்திரம் வெறியாக திமிரிற்று. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்னை அப்படி அவமானப்படுத்த? நான் உன் அடிமைன்னு நினைப்பா? நான் உன் அடிமை இல்லை. நிச்சயமாக அந்த சிறுக்கிக்கு முன்னாலே என்னை அவமானப்படுத்தினதையை பொறுத்துக்க முடியாது. நாட்கள் நகர நகர சடையப்பனின் மரணத்தை விட ரத்தினத்தின் முன் அவமானப்பட்டது தான் நினைவில் நின்றது. இரவின் தனிமையில் கோனார் மனைவியின் குரட்டை ஒலி அம்போ என்ற அந்த மாளிகையில் எதிரொலிக்கையில் கரகரவென்று கண்களிலிருந்து நீர் வழியும். நீ என்னை மனுஷியாக நடத்தியிருந்தா உன் சிநேகிதனுக்கு இந்த உடம்பை கொடுக்க நெஞ்சும் உடலும் துணிஞ்சிருக்காது. தப்பு நடந்து போச்சுன்னு அந்த ஐயா பதறிய போது பதறி போகிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. என் வரையில் ஏதும் தப்பில்லை. உனக்காக நான் விரதம் இருக்கவும் நோன்பிருக்கவும் உனக்கு எந்த தகுதியும் இல்லை. கல்யாணத்துக்கு சென்றிருந்த குற்றம் திரும்புவதற்குள் சரோசியின் மனதில் வீமும் நடையில் தைரியமும் புகுந்திருந்தன. வீடு திரும்பியதிலிருந்து மாமியாரும் ரத்தனமும் அத்தனை சுரத்தாக இல்லை என்பதை சரோசி கவனித்தாள். நமக்கேன் பாடு என்று தன் வேலையுண்டு தான் உண்டு என்றிருந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை. தோட்டக்காரன் மாலையில் பறித்து கொண்டு வந்திருந்த மல்லிகை அரும்புகளை சரோசி கொள்ளி தாழ்வாரத்தில் அமர்ந்து மாலையாக தொடுத்து முடித்தாள். எதிர்த்தற்போல் மாமியார் தலையை வாரிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். சுவாமி படங்களுக்கு மாலையை போட சரோசி எழுந்திருக்கையில் பளபளவென்று புடவையில் ரத்தனம் கிடுகிடுவென்று வந்தாள். கொண்டா எங்காதே என்று பூக்குடலை பிடிங்கினாள். ஐயோ, சாமிக்கு போடணும் முதல்ல என்று சரோசி பதைப்புடன் தடுத்தாள். என்று ரத்தினம் ஏளனமாக சிரித்தாள். சாமிதான் இத்தனை பூ கேட்குதோ, இது போதும் சாமிக்கு என்று ஒரு கிள்ளை ஒதுக்கி வைத்துவிட்டு பாக்கியை பந்தாக சுருட்டி தன் தலையிலே வைத்து கொண்டாள். திகைப்பும் ஆத்திரமாக சரோசி, அத்தை இதை பாருங்க, இது அடுக்குமா என்றாள். ஏதுடே அடுக்காது, நீ யார் என்னை தட்டி கேட்க என்று ரத்தினம் கண்களை உருட்டினாள். கீழே உட்கார்ந்திருந்த மாமியார் எழுந்திருந்தாள். இந்த ரத்தினம், உன்னுடைய செயலெல்லாம் ரொம்ப அத்துமீறி தான் போகுது. சாமிக்கு போடாமல் தலையிலே பூ வச்சுக்கிறது இல்லை இந்த வீட்டிலே. அதை தவிர பூவுக்கு உனக்கு மட்டும்தான் அதிகாரம். மூத்தவளும் பூவை தொடுத்தவளும் குத்துக்கெல்லாம் இங்கே இருக்கிறப்ப நீ மட்டும் என்னை ஒசுத்தி அத்தனையும் தலையிலே சுமந்துக்க. ரத்தனம் சாகசுடன் சிரித்தாள். நான் ஒசுத்தி தான். ஆம்பளைக்கு எந்த பெண் அட்டி மேலே பிரிய அதிகமாக அவள் தான் ஒசுத்தி. இவளுக்கும் தெரியும். அது பூவை வச்சுக்கிட்டு மினுக்க வேண்டிய அவசியமும் இவளுக்கு இல்லை. மாமியார் முகத்தில் தெரிந்த கோபத்தை கண்டு சரோசிக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீ மேனாமினிக்கியா இருந்தது என்ன பிரயோசனம்? இவன் சாதிக்காதது நீ என்ன சாதிக்க கிழிச்ச? கல்யாண வீட்டில் எத்தனை பேரும் கேட்குறாங்க. மூத்தவளுக்கு குழந்தை இல்லைன்னு இவளை கட்டினீங்களே, இவளுக்கு மட்டும் பிறந்ததான்னு நாக்கை பிடுங்கிக்கலாம் போல இருந்தது எனக்கு. நாக்கை நல்லா பிடுங்கிக்குங்க என்றாள் ரத்தனம் வேங்கையின் சீற்றத்துடன். வீரியமில்லாத பிள்ளையை பீத்து போட்டு வளர்ட்டு பட்டம் எனக்கா? எங்கள் வீட்டில் யாருக்கும் 8 குழந்தைக்கு குறைவில்லை. வேறு யாரையாவது கட்டியிருந்தேன்னா இந்நேரம் 5 பிறந்திருக்கும். மலடு நான் இல்லை, உங்கள் மகன். மாமியாரின் முகம் ஜிவ் என்று சிவந்து போனதே சரோசி ஒரு சுவாரஸ்யத்துடன் பார்த்தாள். எத்தனை திமிர் பார்த்தியா இவளுக்கு என்றாள் சரோசியை பார்த்து. தலைக்கு மேலே தூக்கி வச்சிருக்கான் இல்லை, இதுவும் பேசுவா இன்னமும் பேசுவா. பேசுவேன்றனால் ரத்தனம் விடாமல். ஏன்? பிள்ளையை ஒரு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் பாருங்க, அப்போ குட்டு வெளிப்படும். சரோசியின் கண்கள் அதிக சுவாரஸ்யத்துடன் விரிந்தன. அத்தியாயம் 23. முற்றத்து இளம் வெயிலில் உட்கார்ந்து அரிசி பிடித்து கொண்டிருந்த சரோசியின் கைகள் இடையிடையே தயக்கத்துடன் லேசாக ஸ்தம்பித்து நின்றன. காது கூர்மையாக்கி உள்ளறையில் ஜம்புலிங்கமும் ரத்தனமும் மாமியாரும்
தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ளும் சூடான வாக்குவாதத்தில் லயித்தது. அவள் எதிரில் சற்று தள்ளி அமர்ந்திருந்த மரகதம் அவளை ஒரு முறை பார்த்து தனக்குள் முணுமுணுத்து கொள்வது போல் சொன்னால், சின்னம்மா காணாலும் ரொம்ப தான் வாய் துடுக்கு. சரோசி பதில் சொல்லாமல் நெல் பொறுக்கும் பாவனையில் தலை கொண்டிருந்தாள். எங்கள் ஜனத்தில் இந்த மாதிரி பேசினா ஆம்பளைங்க தலையை சீவிப்பிடுவாங்க. சரோசி வாயை திறக்காமல் புடைப்பதில் தீவிரமானாள். மேலும் கீழமாக துள்ளி கொண்டிருந்த தானியத்தின் லயத்துடன் மனசில் எண்ணங்கள் அலைப்பாய்ந்தன. முதல் முறையாக ரத்தனத்திற்கு முதுகில் ஒரு சுட்டு கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. அதரங்களில் லேசான புன்னகை கூட மில்லக்கீற்று போல் தோன்றி மறைந்தது. என்னை விட ரத்தனம் கெட்டிக்காரிதான், சந்தேகமில்லை என்று தனக்குள் அவள் சொல்லி கொண்டாள். ஏன், நான் சொன்னதில் என்ன தப்பு என்று உள்ளே ரத்னம் சீறுவது தெளிவாக கேட்டது. நீ வாயை மூட மாட்ட என்று ஜம்புலிங்கத்தின் குரலில் இதுவரை அவளிடம் காட்டிராத கோபம் கொப்பளித்தது. மாட்டேன் என்று ரத்தனம் வெடித்தாள். அபாடமாக பழியை போட்டால் ஏற்றுக்கிடுவேனா? அந்த சரோசியை போல நான் ஒன்றும் வாயில்லா பூச்சி இல்லை. என்னை மலடுன்னு ஊற்றிக்கிடுங்க பார்க்கலாம். உங்கள் மகன் 2ஆம் கல்யாணம் எதுக்கு கட்டிக்கிட்டாங்கன்றது கேளுங்க. அவளுக்கு குழந்தை பிறக்கலை என்ற காரணம் மட்டும்தானா? பின்ன என்னடி காரணத்தை கண்டுட்ட என்று மாமியார் அதட்டினாள். அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே தானே உங்கள் மானு தான் போகும். பகல்லையே ராவில்லேன்னு இவங்களுக்கு நான் முழுக்க இணங்கியிருக்க ஒரு தேவடியாளுக்கு கூட வலிவு இருக்காது. அடியாத்தே, என்ன பேச்சு பேசுகிறா ஜம்பு இவ? பலார் என்று அறை விழுந்த சத்தம் கேட்டது. ஆனால் ரத்தனம் ஓயவில்லை. இவங்களோட அப்படி படுத்ததுக்கு எங்கள் பரம்பரைப்படி வருஷத்துக்கு ஒன்று பெற்றிருக்கணும். பிறக்காததுக்கு என்ன காரணம்? எனக்கு ஒன்றும் கோளாறு இல்லை, இவங்களுக்கு தான் கோளாறு இருக்கணும். அத்தனை ரோசம் இருந்தால் எங்கள் அண்ணன் டாக்டர் தானே வந்து காமிச்சுக்கிட்டுமே. ரத்தனம், நீ ரொம்ப அத்துமீறி பேசுகிற என்றால் மாமியார் சற்று உரத்த குரலில். அம்மா, நீங்கள் சும்மா இருங்க, நான் இவளை கவனிச்சுக்கிறேன் என்றான் ஜம்புலிங்கம். இதை பார், உன் அண்ணன் பெருமையை நீ உன் பிறந்த வீட்டிலே கொண்டாடிக்கோ. இங்கே வேண்டாம். எவனையும் பார்க்க நான் வர போகிறதில்லை. இன்னும் ஒரு வார்த்தை அதிகமாக பேசினேன். ஜம்புலிங்கம் விறுவிறுவென்று வெளியேறும் சப்தம் கேட்டது. அவன் செல்வதற்கு முன் என்ன சொன்னான் என்று தெரியவில்லை. ஏதோ பெரிய குரலில் ஆங்காரத்துடன் நிறைந்தபடி ரத்தினம் தன் அறையை நோக்கி விரைந்தாள். மாமியார் முற்றத்தை பார்த்தபடி இருந்த நடையின் ஊஞ்சலில் வந்து அமர்ந்த போது ஏற்பட்ட சத்தத்திலிருந்து அவருடைய கோபத்தை சரோசியால் உணர முடிந்தது. சரோசி தலை நிமிரவே இல்லை, ஒரு வார்த்தை பேசவும் இல்லை. மரகதமும் அவளுமாக வேலையை முடித்த போது, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் போங்க என்று மரகதம் சொன்னதும் அவள் எழுந்து கொல்லை கிணற்றில் சென்று முகத்தை கழுவிக்கொண்டாள். சற்று நேரத்தில் வாசலில் வண்டி வந்து நின்றது. ரத்தினத்தின் பெட்டியை தூக்கி தோட்டக்காரன் வண்டியில் வைக்க ரத்தினம் விரைப்புடன் நடந்து மாமியாரிடம் கூட எதுவும் சொல்லாமல் வண்டியில் ஏறிக்கொண்டாள். ஜம்புலிங்கத்தை காணவே இல்லை. வண்டி கிளம்பி போவதை சரோசியும் மரகதமும் வியப்புடன் பார்க்கையில் இதுதான் சரி என்று மரகதம் முணுமுணுத்தாள். இவள் கிளம்பி போவதால் நமக்கு எந்த லாபமும் இல்லை என்கிற உணர்வோடு சரோசி மௌனமாக தன் மேலேயே கவனித்தாள். மாமியார் வெகு நேரத்துக்கு கோபமும் துக்கமாய் உட்கார்ந்த இடத்திலே அமர்ந்திருந்தது ஒரு மெல்லிய சந்தோஷத்தை ஏற்படுத்திற்று. வேண்டும் இவர்களுக்கு இந்த அவமானம் என்று மனசு எக்காலமிட்டது. அதுவும் ரத்தனம் வந்ததிலிருந்து நம்மை எத்தனை ஈவு இறுக்கமில்லாமல் நடத்தியிருக்கிறார்கள். வேலைக்காரியை விட கேவலமாக நடத்தியிருக்கிறார்கள். பிறந்த வீட்டிற்கு திரும்பினாலும் ரத்னம் அங்கேயும் ராணி மாதிரி இருக்கக்கூடிய வசதியுள்ள வீடு அவளுடையது. தந்தை பெரிய ஜமீன்தார், அண்ணன்கள் படித்தவர்கள். அவள் போனால் நஷ்டம் அவர்களுக்கு தான் என்று தோன்றுகையில் அத்தனை சுலபத்தில் ரத்தினத்தை இழக்க ஜம்புலிங்கத்திற்கு மனசு வருமா என்று சந்தேகம் ஏற்பட்டது. அம்மாவை சமாதானப்படுத்தியே ஜம்புலிங்கம் அவளை அனுப்பியிருக்க வேண்டும், அல்லது அவளாக கோபித்து கொண்டு கிளம்பியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் என்னுடைய வாழ்விலே எந்த மாறுதலும் இருக்கப் போவதில்லை என்கிற உறுதியுடன் வழக்கம் போல் அன்று இரவு தனியாக படுத்தாள். ரத்தனத்தின் பேச்சு ஜம்புலிங்கத்திற்கு ஒரு உலுக்கி விட்டாற் போல அவளுக்கு பட்டது. அவளுடைய இறுக்கமான மௌனத்தை பார்க்கும்போது ரத்தனம் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்கிற கலக்கம் ஏற்பட்டவன் போல் தோன்றினான். இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ரத்தனம் போட்ட சூடு நல்லா வேணும் என்று அவள் தனக்குள் கருவி கொண்டாள். வேற ஒரு ஆம்பளையை கட்டியிருந்தானா இந்நேரம் 6 குழந்தைங்க பிறந்திருக்கும். நமக்கும் பிறந்திருக்குமோ? சரோசிக்கு மெல்லிய திகைப்பு ஏற்பட்டது. தினகருடன் அன்றைக்கு இணைந்த உறவின் நினைவு வந்தது. அவளுக்கு பயத்திற்கு பதில்
மேனியெல்லாம் சிலிர்த்து போயிற்று. எப்படிப்பட்ட சங்கமமாக இருந்தது அது! அதன் விளைவாய் ஒரு வித்து ஜனிக்குமானால் அந்த உறவுக்கு சாபல்யம் ஏற்பட்டாற்போல் என்று தோன்றிற்று. என்னை வீட்டை விட்டு இவங்க துரத்தினாலும் நான் குறைஞ்சு போயிட மாட்டேன். ரத்தனம் வார்த்தையாலேயே இவங்களை அவமானப்படுத்ததே நான் செய்கையால் காண்பிப்பேன். தினகரன் பிறகு வரவே இல்லை. எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன என்கிற நினைப்பு கூட அவளுக்கு தெளிவில்லாமல் போயிற்று. இன்னும் அந்த அனுபவமானத்தில் பசுமையாக இருந்ததால் ரத்தனம் கிளம்பி போய் 10 நாட்கள் ஆகிவிட்டன. அவள் இல்லாததால் ஜம்பலிங்கம்தான் அதிகமாக தடுமாறி போனவனைப் போல காணப்பட்டான். மாமியார் எதுவுமே நடக்காதது போல நடந்து கொண்டார். சரோசியின் வேலை எந்த விதத்திலும் குறையவில்லை. வழக்கம் போல் ஒருவரும் ஒவ்வொருமாக வீடு ஜேவென்று இருந்தது. அன்றைக்கு அவளுக்கு ஒரு நிமிஷம் உட்கார மாட்டோமா என்று இருந்தது. காலையில் 4:30 மணிக்கு எழுந்ததிலிருந்து இன்னும் மாலை 5 வரை ஒரு வினாடி ஓய்வு கிடைக்காமல் வறண்டு தலையை சுட்டிற்று. மத்தியானம் நேரம் கிடைக்காமல் தாமதமாக அள்ளி போட்டு கொண்டது சொல்லிக்காமல் வயிற்றை சங்கடப்படுத்தியது. அவள் பானையிலிருந்து நீரை எடுத்து பருகி கொள்ளை குரட்டில் வந்து உட்கார்ந்தாள். வாசலில் வண்டி ஒன்று நிற்பதையும் 2ஆம் கட்டில் யாரோ ஒரு ஆண் பிள்ளையுடன் மாமியார் ஏதோ வாக்குவாதத்தில் ஆழ்ந்திருப்பதையும் அப்பொழுதுதான் கவனித்தாள். யார் வந்திருப்பது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வமில்லாமல் அவள் சோர்வுடன் உட்கார்ந்திருக்கையில் மரகதம் வந்து கிசுகிசுத்தாள். சின்னம்மாவுடைய அண்ணன் வந்திருக்காங்க. அவங்க தங்கச்சி உடம்பிலே ஒன்றும் கோளாறு இல்லையாம். எப்படி அவன் மேலே அப்படி பழியை போட்டிங்கிறாங்க. ஐயாவை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேங்கிறாங்க. அதெல்லாம் இந்த வீட்டு வழக்கம் இல்லைங்கிறாங்க அம்மா கோபத்தோட. ஐயா இல்லையா வீட்டிலே? இல்லை. திடீரென்றால் சரோஜிக்கு வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. கிணற்றடிக்கு சென்று காவாயில் கடகடவென்று வாந்தி எடுத்தாள். விரைந்து ஓடி வந்த அவள் வாயை குப்பளிக்க நீரை கொடுத்த மரகதம் அவளை சந்தேகத்துடன் பார்த்தாள். என்னம்மா, உடம்பு சரியில்லையா என்றாள். அடியாத்தே, நீங்கள் மூழ்கி நாளாகுதில்ல என்றால் சற்று பொறுத்து. மெல்ல நினைத்தாற் போல இருந்தது சரோசிக்கு. கண்களை இருட்டி கொண்டு வந்தது. ஆமாம் என்று மரகதமே தொடர்ந்தாள். எங்கள் அப்பா சாவறதுக்கு முந்தி நீங்கள் மூழ்கினது தானே? பிறகு இல்லையே, 1 மாதத்துக்கு மேலே ஆகுதே. அரைக்குறை மயக்க நிலையில் இருந்த சரோசிக்கு மரகதத்தின் முகம் பிரசன்னமாகி போனது தெரிந்தது. சின்னம்மாவுக்கு சரியான மூக்குடைப்பு இது என்றபடி அவள் சரோசியை கைத்தாங்களாக பிடித்து வீட்டிற்குள் அழைத்து ஊஞ்சலில் படுக்க வைத்தாள். யோசிக்கும் திறனே போய்விட்டது போல இருந்தது சரோசிக்கு. அடுத்த சில வினாடிகளில் மாமியார் உள்ளே வருவது தெரிந்தது. அவள் எழுந்திருக்க போகையில் மாமியார் கையமர்த்தி படுக்க சொன்னாள். அவள் எதிர்பாராமல் கன்னத்தை வைத்து உச்சி மோந்தாள். மவராசி, என் பிள்ளையோட மானத்தை காப்பாத்தினேன் என்று சொல்லிவிட்டு இப்போ நான் தைரியமாக ரத்தனத்து அண்ணனை பார்த்து பேச முடியும் என்று புன்னகைத்தாள். மாமியார் அறையை விட்டு வெளியேறுவதை சரோசி திகைப்பும் அதிர்ச்சியுமாய் பார்த்தாள். வாசலில் ஜம்புலிங்கத்தின் வண்டி வந்து நிற்கும் ஓசை கேட்டது. மரகதம் உற்ற தோழியைப் போல வெற்றி புன்னகையுடன் நின்றிருந்தாள். அத்தியாயம் 24. இன்னைக்கு எனக்கும் பாட்டிக்கும் வெளியிலே சாப்பாடு என்றால் அருணா. காலை ஆகாரம் சாப்பிடும்போது நான் மறந்தே போயிட்டேன் என்று சரோஜினி புன்னகைத்த போது நளினி கேள்விக்குரியன்னு அவர்களை பார்த்தாள். எங்கே சாப்பாடு? ஹோட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போகிற? அருணா சிரித்தாள். ஏமா, எங்களை சாப்பிடக்கூட ஆள் இல்லைன்னு நினச்சியா? சங்கர் மல்லிகா வீட்டில் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு. ஓ என்றால் நல்லி மெல்லிய வியப்புடன். ஒரு நாளைக்கு அவங்கள இங்கே சாப்பிட கூப்பிடலாமே. அதான் நானும் சொன்னேன் என்றாள் சரோஜினி. சங்கரை பார்த்தாலே உங்கள் முகம் மாறி போகுது. சாப்பிட வர கூப்பிட முடியுமா என்றால் அருணாவிடுக்கென்று. நளினி அடி உதட்டி கடித்து கொண்டாள். தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவளை போல். நான் என்ன பேசினாலும் தப்பாக தான் நீ எடுத்துக்குவேன் என்றால் மனத்தாங்களுடன். இல்லை, உங்கள் எண்ணெய் ஓட்டத்தை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் தான் என்னை எப்போவும் தப்பாக எடுத்துக்கிறீங்க என்று அருணா படப்படுத்தாள். சங்கர் தனியாக வந்தால் நிச்சயம் அவரே சாப்பிட சொல்ல மாட்டீங்க. மல்லியா கூட இருந்தால் அதை கௌரவமாக நினைப்பீங்க. ஏன்னா உங்கள் சிநேகிதர்களுடைய வாயை மூடவும் கண்ணை துடைக்கவும் அது சௌகரியமாக இருக்கும். நல்லின் கண்களில் நீர் தோன்றிவிட்டதை பார்த்து கார்த்திகேயன் லேசான கண்டிக்கும் குரலில் சொன்னார். அருணா, என்ன இது இப்படி பேசி அனாவசியமாக நீட்டுற?
அருணா தலையை குனிந்து கொண்டாள். சாரி என்று முணுமுணுத்தாள். எனக்கு அம்மாவுடைய பயமும் சந்தேகங்களும் அலுப்பை தருதப்பா. நிஜமாக எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடியிருந்தா அம்மாவுக்கும் அவங்க சிநேகிதிகளுக்கும் திருப்தியாக இருந்திருக்குமோன்னு தோணுது. அருணா நோ என்று கார்த்திகேயன் அதட்டினார். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி படபடக்கிற என்றால் நளினி ஆத்திரத்துடன். அவங்கள சாப்பிட கூப்பிடுன்னு நான் சொன்னது தப்பா? இத்தனை நாள் கூப்பிட்டீங்களா? கூப்பிட தோணுச்சா? எத்தனை முறை சங்கர் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார்? ஒரு தடவையானு காபி சாப்பிட்றியான்னு கேட்டிருக்கீங்களா? நின்று ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா? சங்கருடைய சிநேகித்தாலே தான் பிரபாகரை விட்டு விலகி வந்தேன்னு நீங்கள் இப்போவும் நினைக்கிறீங்களா இல்லையா? திடீரென்று அருணாவின் ஆவேசம் அடக்க முடியாததாக தோன்றிற்று. பிரபாகர் நீ கல்யாணம் கட்டிக்கிட்ட 3ஆம் நாளே அந்த கல்யாணம் ஒரு மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு நானும் ரொம்ப முயற்சி பண்ணேன்னு நீங்கள் என்னைக்காவது புரிஞ்சுப்பீங்களா? நான் பிரியணும்னு முடிவு எடுத்ததுக்கும் சங்கருக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஏன்னா உங்கள் சிநேகிதிங்க நம்புறதில்ல. மல்லிகாவோட மனசை நீங்களே போய் கலைச்சாலும் கலைப்பீங்க. ஆனால் நல்ல வேலை அவள் கெட்டிக்காரி, என்னை புரிஞ்சுக்கிட்டவ. அவள் மேற்கொண்டு அங்கே உட்காராமல் எழுந்து விறுவிறுவென்று மாடிப்படிகளில் ஏறி சென்றாள். சற்று நேரம் எல்லோரும் ஒன்று பேச தோன்றாமல் விக்கித்து போனவர்களைப் போல உட்கார்ந்திருந்தார்கள். நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவ இப்படி என் மேலே பாயரா என்றால் நளினி சுயபட்சதாபம் வெடிக்கும் குரலில். நீ இப்போ எதுவும் பேசினதுக்காக அவ பதில் சொன்னதா அர்த்தமில்லை என்றார் கார்த்திகேயன் சாந்தமாக. ரொம்ப நாளாக சொல்ல நினைச்சதை இன்னைக்கு சொல்லியிருக்கா, அவ்வளோதான். தன்னை புரிஞ்சிக்கலன்னு சும்மா சொல்கிறாளே, அவள் என்னை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாளா? நளினியின் கண்களில் நீர் நிரம்பியிருந்தது. சரோஜினிக்கு பாவமாக இருந்தது. நளினி என்றால் மென்மையாக, அவளை விட நீ மூத்தவ. உன்னை அவள் புரிஞ்சிக்கிறதை விட நீ அவளை புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அவள் மேலே நீ பூர்ண நம்பிக்கை வைக்கணும். என் பெண் தப்பு செய்ய மாட்டா என்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா மற்றவங்க என்ன பேசினாலும் கவலைப்பட மாட்டேன். நான் உன்னை தப்பாக சொல்கிறேன்னு நினைக்காதே. உன் நிலையிலே யாருக்கும் இப்படிப்பட்ட பயங்கள் வரும் தான். எனக்கும் வந்தது. நேற்று அவங்க 2 பேரையும் சேர்த்து பார்த்தப்புறம்தான் மனசு தெரிஞ்சது. மல்லிகாவும் சங்கரும் ரொம்ப அந்யோன்யமாக தெரிகிறாங்க. என்னவோ எனக்கு ஒன்றும் புரியலை என்றால் நளினி நிஷ்டூரமாக. புதுசாக ஏதும் குழப்பம் வராமல் இருந்தால் சரி. இதுதான் வேண்டாம் என்கிறது என்று கார்த்திகேயன் சூழ் கொட்டினார். குழப்பம் வரும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? அவளுக்கு படிப்பிலையும் வேலைக்கு போகிறதுலையும் நாட்டம் இருக்கையிலே நீ ஏன் குழப்பணும்? தோட்டத்தில் உட்கார்ந்துக்கிறேன் என்று தனக்குள் சொல்வதைப் போல பொதுவாக முணுமுணுத்து விட்டு சரோஜினி எழுந்திருந்து வெளிவாசலுக்கு வந்து தோட்டத்திற்குள் இறங்கினாள். மாமரத்துக்கடியில் இருந்த பிரம்பு நாட்காலியில் உட்கார்ந்து அண்ணாந்து பார்க்கையில் இன்று மனத்தை ஒரு இனம் புரியாத சஞ்சலம் ஆட்கொண்டது. கள்ளமில்லாத ஒரு பகிங்கிற சிநேகிதத்தில் களங்கம் இருப்பதாக சந்தேகித்தால் அந்த பெண்ணிற்கு எப்படி இருக்கும்? பிரபாகரிடமிருந்து அவள் பிரிந்து வந்தது எத்தனை நேர்மையான செயல் என்று நளினிக்கு புரியாது. பிரியாமல் அங்கே சுயபட்சதாபத்தில் கரைந்திருந்தாளானால் அவளுக்கும் சங்கருக்கும் இருக்கிற வேறு பரிமாணங்களை பெற்றிருக்கும். இப்பொழுது அப்படிப்பட்ட திருப்பம் ஏற்படக்கூடிய அவசியங்கள் இல்லை. அருணா சுயமாக சம்பாதிக்கிறாள். யாருடையும் துணையும் இல்லாமல் நிற்கும் தைரியம் உள்ளவள். ஒரு ஆணுடைய அனுதாபமும் கருணையும் அவளை நிலைக்குலைய வைத்து விடாது. ஜம்புலிங்கம் மட்டும் ஒரு பிரியமான புருஷனாக இருந்திருந்தால் தினகரன் கைப்பட்ட மாத்திரத்தில் சரோஜி உருகியிருப்பாளா? சரோஜி படித்த பெண்ணாக சுயமாக சம்பாதிக்கும் திறமையுடையவளாக இருந்திருந்தால் கதையை வேறாக வல்லவா போயிருக்கும். எப்படி? அருணாவின் கதையைப் போல. அவளுக்கு சிரிப்பு வந்தது. கூடவே சோர்வாக இருந்தது. இன்றைக்கு நிச்சயமாக மனசில் சஞ்சலம் புகுந்திருந்தது. காரணம் புரியாமல் பழசை மீண்டும் புரட்டுகையில் எதையும் சாதித்து விட்டதாக தோன்றவில்லை. தன்னை மனுஷி என்று நிரூபிக்க எத்தனை பாடுபட வேண்டியிருந்தது, எப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை தேட வேண்டியிருந்தது என்று நினைக்க இந்த பெண் ஜென்மத்தை எத்தனை கேடுகெட்ட ஜென்மமாக உலகம் பார்க்கிறது என்ற அவமானம் நெஞ்சை நிறைத்தது. அன்றைக்கு மருகதம் கிளப்பிவிட்ட சந்தேகத்தில் நமக்குள் ஒரு உயிர் வளர்ந்திருக்கிறதா என்கிற ஆச்சரிய கிறக்கத்திலும் மாமியாரிடம் சற்றென்று புலப்பட்ட மாறுதலையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கண்ட திகைப்பிலும் அவள் நிலை குலைந்து அமர்ந்திருக்கையில் ஜம்புலிங்கத்தின் வண்டி வந்து நின்ற சப்தம் புதிய அதிர்வலைகளை கிளப்பிற்று. அவளை பார்த்து முதல் முறையாக பிரியமாக புன்னகைத்த மாமியார் விருக்கென்று மகனை வரவேற்க சென்றாள்.
உற்சாக குரலில் வா ஜம்பு என்று வரவேற்றது தெளிவாக கேட்டது. யார் வந்திருக்கிறது பார், டாக்டர் ஐயா வந்திருக்காங்க. ரத்தனத்துடைய அண்ணன் ரத்தனம் போலவே ரத்தனம் பேரிலே அபாண்டமாக பழியை போடுறோமாம். உன்கிட்டே தான் கோளாறாம். மாமியாரின் பேச்சு சற்று மூச்சு வாங்க நின்றது. இந்த மாதிரி நீங்கள் எங்களை அவமானப்படுத்திருந்த அந்த தெய்வத்துக்கு கூட இருக்கலை ஐயா. வாங்க, நீங்கள் டாக்டர் தானே, உள்ளார வந்து பாருங்கள். மூத்தவர் சரோஷி முழுவாமல் இருக்கா. இன்னையோட 40 நாள் ஆகுது. வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்கா. தெய்வமே வந்து உங்கள் சந்தேகத்துக்கு பதில் சொன்ன மாதிரி இப்போ தான் என் அறிவிக்க அந்த விஷயம் புலப்படுது. இப்போ சொல்லுங்கள், என் மகனுக்கு கோளாறா உங்கள் தங்கச்சிக்கா? சற்று நேரம் மற்ற இருவரிடமிருந்தும் எந்த பதிலும் வரவில்லை. ஜம்புலிங்கத்தின் முகம் செய்தி கேட்டு எப்படி மாறியிருக்கும் என்று கற்பனை செய்யக்கூட சரோஜிக்கு பயமாக இருந்தது. சில நிமிஷம் மௌனத்திற்கு பிறகு ரத்தினத்தின் அண்ணனின் குரல் கேட்டது. மன்னிச்சுக்கிங்க, ரத்தினத்தை ஒரு பெரிய லேடி டாக்டர்கிட்டே தான் காமிச்சேன். ஒரு கோளாறும் இல்லை. அது என்னவோ எனக்கு தெரியாது. மூத்தவன் முழுகாமல் இருக்காளே, என் பிள்ளையை பற்றி நீங்கள் சொன்னது தப்புன்னு தெரியலையா? நீங்கள் கிளம்பி போய் அந்த திமிர் பிடிச்சவங்கிட்ட சமாச்சாரத்தை சொல்லுங்கள். வேறு சமயம் இருந்தால் நான் என்ன செஞ்சுருப்பேன்னு தெரியாது. இன்றைக்கி கோபம் கூட வரல, மனசு நிறைஞ்சிருக்குது. ஜம்பு அவங்களை கிளம்ப சொல்லு. எத்தனை சேர்க்கும் பெருமையும் அந்த குரலில் சரோசிக்கு ஒரு வினாடி விழுவிழுத்து போயிற்று. மன்னிச்சுக்கிங்க, சரிதான், கிளம்புங்க. சில வினாடிகளில் வண்டி கிளம்பும் சப்தம் கேட்டது. மறுபடியும் மாமியாரின் உற்சாகம் குப்பளிக்கும் குரல் கேட்டது. நம்ம குலதெய்வம் தான் இன்னைக்கு சரோசுக்கில் பூந்துக்கிட்டது ஜம்பு. அந்த மனுஷன் அதுவரை என்னை இடுக்கியிலே புகுத்தி இருக்கிறான். அந்த சமயத்திலே மரகதம் வந்து சொல்கிறா, சரோசி அம்மா வாந்தி எடுக்கிறாங்க, மயக்கமாக தெரிகிறாங்க, மூழ்கி நாளாவலைங்கிறா. தெய்வமே வந்து சொன்ன மாதிரி நீ நம்ப மாட்டேன். என் கண்ணிலே தண்ணி வந்துடுச்சு. மானம் போகிற மாதிரி இல்லை. அந்த மனுஷன் டாக்டர் என்கிற திமிரிலே பேசுகிறான். ஜம்புலிங்கத்திலிருந்து சற்று நேரத்துக்கு பேச்சே வரவில்லை. எங்கே அவ என்றான் கரகரத்த குரலில். ஊஞ்சல்லே படுத்துக்கிட்டு இருக்கா. நீ ஒன்றும் இப்போ தொந்தரவு செய்ய வேணாம், ராத்திரி பேசிக்குயாம். இப்போதைக்கு பிழைத்தோம் என்று சரோசி கண்ணை மூடிக்கொண்டாள். நீராகரம் ஏதானும் வேணுமா கண்ணே என்று மாமியாருக்கு கண்ணை மூடியபடியே வேண்டாம் என்றாள். சாதாரணமாக சீக்கிரமே படுக்க சென்று விடும் மாமியார் அன்று கூடமாட ஒத்தாசை செய்து கட்டாயப்படுத்தி அவளை நல்ல புடவை அணிய செய்து தலை நிறைய மல்லிகையை சூட்டி ஜம்புலிங்கத்தின் அறைக்கு அனுப்பினாள். அந்த பிரம்மாண்டமான அறைக்குள் காலை வைத்த அந்த நீல வெல்வெட் விரிப்பையும் விட்டத்தையும் நோக்கியபடி அதில் அகலமாய் படுத்திருந்த ஜம்புலிங்கத்தையும் பார்த்ததும் சற்றென்று பயம் விலகி அவளுள் ஒரு வீம்பும் தீர்மானமும் எழுந்தன.